ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா அதாவது டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு இந்த மாதிரி எழுதியிருந்தோம் ரைட்டா. பட் கண்டினியூஸ் கேஸ் என்ன வரும்னா கண்டினியூஸ் கேஸில் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும் ஏலேருந்து ஏ ரைட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ ஏரியா கிடைக்காது. ஸோ ஏரியா 0. அப்போது ப்ராபர்ட்டி அட் எ பாயிண்ட் இன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் 0. ஓகே அப்போ என்ன ஆயிரும்னா இந்த இது 0 ஆயிரும். ஸோ கண்டினியூஸ் கேஸில் இது 0 இது 0 இதெல்லாம் 0 ஆயிரும் கரெக்டா. இப்போ கண்டினியூஸ் கேஸில் நான் வந்து 4மே சேம் வந்துடும் இல்லைங்களா. புரியுதா. இதான் ரிசல்ட் ப்ராபர்ட்டி அட் எ பாயிண்ட். ப்ராபர்ட்டி அட் எ பாயிண்ட் இன் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் ஓகே அந்த ஏரியா அண்டர் த கர்வ் வந்து 0 ஆயிரும். அப்போ ப்ராபர்ட்டி அட் எ பாயிண்ட் 0. ப்ராபர்ட்டி அட் எ பாயிண்ட் 0னா என்ன வந்துடும் கண்டினியூஸ் கேஸில் இதெல்லாம் இந்த 0 ஆயிரும். அப்போ அந்த 4மே சேம் நம்பராக வரும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருப்போம் ஓகேங்களா. ஸோ திஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ப்ராப்ளம் பண்ண போகிறோம் ரைட். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸு. இது பிடிஎஃப் கொடுத்துருச்சு ரைட்டா. பிடிஎஃப்னு கொடுத்துட்டாங்க ரைட். இப்போ நான் என்ன பண்ணால் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ப்ராபபிலிட்டி ஆஃப் mod x less than 1. mod x less than 1 எப்படி எழுதலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸு -1 to +1. -1 to +1ல் இங்கே இருக்கும் இது உள்ளதாக இருக்கும். அப்போ -1 to +1 x² by 18 dx. okay so this is odd function. sorry this is even function. அப்போ 2 times இந்த 18 இங்கே கொண்டு வந்துடுறோம் 0 to 1 x² dx. therefore 1/9 x³ by 3 வந்துடும். x³ 1/3 வந்துடும். 1/27 is the answer. கரெக்டாக தானே பாருங்கள் 2 times போட்டாச்சு x²க்கு x³ by 3. அப்போ x³ by 3 அப்போ 1/3 இது 0 தானே. ஓகே 1/27. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் x² less than 9. ஆக்சுவலாக வந்து நம்ம இது ஒரு இட்ஸ் ஏ குவாட்ரடிக் இன்இக்வாலிட்டி. குவாட்ரடிக் இன்இக்வாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸோ குவாட்ரடிக் இன்இக்வாலிட்டினா இப்படி இருக்குது. இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க x மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பின்னு ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க ரைட்டா. இஸ் லெஸ் தென் 0. இதில் வந்து ஏ லெஸ் தென் பியாக இருக்குது. ஓகே இந்த கண்டிஷன்லாம் இருக்குது. இந்த கண்டிஷன் இருந்தால் இப்போ இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்யூஷன் என்ன வரும்னா அப்போது இது வந்து ஏ இது பி கரெக்டாக. இப்போ நம்ம சொல்யூஷன் வந்து இதுக்கு இடையில தான் இருக்கும். எக்ஸ் லெஸ் தென் பினா எக்ஸ் பிலாங்ஸ் டு அவர் திஸ் சொல்யூஷன் ஆஃப் திஸ் குவாட்ரடிக் இன்இக்வாலிட்டி பிலாங்ஸ் டு திஸ் இன்டர்வல் ரைட்டா. இது ஒன்று. அதே மாதிரி இந்த கண்டிஷன் முக்கியம். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி லெஸ் than or equal to 0 if a strictly less than b. இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் a, b ரைட்டா. அதே நேரத்தில் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி கிரேட்டர் தென் 0 இந்த இன்டர்வலுக்கு அவுட் சைடு வரும். ஓகே இந்த இன்டர்வலுக்கு அவுட் சைடு. அப்போ என்ன வரும் எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த இன்டர்வலுக்கு அவுட் சைடு வந்து -∞ to a யூனியன் b to infinity. இந்த இன்டர்வலுக்கு அவுட் சைடு. ஓகே அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஏ ஃபோர்த் ஒன் எக்ஸ் மைனஸ் பி கிரேட்டர் than or equal to 0 implies எக்ஸ் பிலாங்ஸ் டு இது வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் இன்க்ளூட் ஆகும். -∞ to a வந்து க்ளோஸ்ட் பாயிண்ட் b to infinity. okay so these are the result. okay முக்கியமானது குவாட்ரடிக் இன்இக்வாலிட்டி நம்ம இப்படி டைரெக்டாக ரிசல்ட் எழுதிடலாம் சரிங்களா. ரைட். ஸோ அப்போ x² இப்படி இருக்கா. அப்போ x² எப்படி எழுதிக்கலாமா -3² less than 0 எழுதிக்குவேன். இப்போ x minus 3 x plus 3 எழுதிக்குவேன். ஆக்சுவலாக x plus 3 x minus 3 எழுதிக்குவேன். இப்போது எனக்கு ரூட்ஸ் வந்து -3 less than 3. அப்போது வந்து இன்டர்வல்ஸ் போடுறோம் -3 to +3. ஸோ எனக்கு லெஸ் தென் 0னா இன் பிட்வீன் வந்துடும். அப்போது ப்ராபபிலிட்டி வந்து என்னென்னா இந்த 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 ரீஜன் உள்ள தான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் -3 to +3. இப்போ -3 to +3 தான் என்டையராக டிஃபர் ஆயிருக்கு. அப்போ நம்ம இன்டகிரேட்டே பண்ண வேண்டாம். ஆன்சர் வந்து 1. ஏன்னா அது பிடிஎஃப்னு கொடுத்துட்டாங்க. தேர்டு பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x minus 1 less than 1. இது எப்படி மாற்றி எழுதிக்கலாம். x minus 1 less than 1 x minus 1 less than 1 வருமா -1 வரும். 1 ஆட் பண்ணும்போது அங்கே 2 ஆயிரும் இங்கே 0 ஆயிரும். ஓகே சரி தானே. இங்கே 1 ஆட் பண்ணும்போது 2 ஆயிரும். ஆல்ரெடி -1 இருக்கும். 1 ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். அப்போது 0 to 2 இங்கே உள்ளதாக இருக்கும். இப்போ 0 to 2ல் 1/18 காமன் எடுத்துடலாம் x² dx.
1 by 18 x cube by 3 வரும் x cube by 3 limit 0 to 2 இப்போ என்ன வரும் பாருங்க x cube by 3 ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக கொஸ்டின் கேட்பாங்க 1 by 18 2 போட்டால் 8 வந்துருமா 8 by 3 இதை சிம்பிளை பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள் இந்த மாதிரி கிரேட்டர் தான் கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த மாதிரி மாடுலஸ் வச்சு கேட்கக்கூடிய இனி மாடுலஸை வச்சு ப்ராபபிலிட்டி கேட்பாங்க அது முக்கியமானது இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than 2 இதை இதுக்கு நெகேஷன் வரும் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் மாட் எக்ஸ் லெஸ் than or equal to 2 வரும் இப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to நமக்கு தெரியும் -2 to +2 ஸோ 2 இன்க்ளூட் பண்ணுவோம் ஸோ -2 to +2 நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா 1 மைனஸ் -2 to +2 f of x dx 1 by 18 வெளியே எடுத்துடலாம் x square dx so this is even function 2 times போட்டுக்கலாம் இங்கே 0 மாற்றிக்கலாம் அப்போது 1 minus 1 by 9 x cube by 3 வருமா x cube by 3 அப்போ 2 போட்டால் 8 by 3 வரும் ஓகேங்களா இதை சிம்பிளை பண்ணால் we get ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மாடுலஸை வச்சு ப்ராபபிலிட்டி கேட்குறது முக்கியமானதாக இருக்கும் ஸோ யாராச்சும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா வாட் இஸ் த நேம் அதாவது இந்த பிடிஎஃப் இந்த இதுக்கு ஒரு பிடிஎஃப் உண்டு இந்த பிடிஎஃப் வந்து ஒரு ஸ்பெஷல் பிடிஎஃப் இதுக்கு நேம் என்ன தெரியுமா இதுக்கு பேர் காஷி பிடிஎஃப்னு சொல்லுவாங்க அது எம்எஸ்சி லெவலில் ஸ்டாட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் காஷி பிடிஎஃப்னு சொல்லுவாங்க ஸோ முக்கியமான பிடிஎஃப் ரைட் இப்போ என்ன பாருங்கள் சொல்யூஷன் இப்போ என்ன பண்ணால் கே வெளி கேட்டுருக்காங்க பிடிஎஃப்னு கொடுத்தாச்சு கே கேட்டிருக்காங்களா அப்போ டோட்டல் இன்டெக்ரல் வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாமா எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் 1ன்னு எடுத்துக்கலாம் அப்போ கே கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட்ஸ் வெளியே எடுத்துக்கலாம் 1 by 1 plus x square dx equal to 1 ஸோ திஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் அப்போ நான் 2 times லோயர் லிமிட் 0 மாற்றிக்கலாம் 1 by 1 plus x square ஸோ we know this integral value tan inverse x limit 0 to infinity 1 இப்போ 2k by pi tan inverse infinity வந்து pi by 2 tan inverse 0 0 so 1 pi by 2 2 to cancel pi cancels k is equal to 1 அப்போ k வந்து இந்த இடத்துல 1 ஆயிருது ஸோ இதான் இப்போ 1 by pi 1 plus x square இருக்கும் அதான் என்னது காசி பிடிஎஃப் ரைட் இப்போ யாராச்சும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கேன்னு சொல்ல முடியுமா பாருங்க இந்த சைடில் எழுதியிருக்கேன் பாருங்க கே ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் கே ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் இது ஒரு பிடிஎஃபாக இருக்குன்னா என்னன்னு சொல்ல முடியுமா ஆக்சுவலாக இங்கே என்ன வந்துருக்க போகுதுன்னா இதே தான் பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும் அப்போ கே வந்து -1 + 1 ஆப்ஷன் கொடுக்குறாங்க கே ஈக்குவல் டு 1 ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் கே ஈக்குவல் டு -1 தேர்ட் ஆப்ஷன் கே ஈக்குவல் டு +or-1 கே ஈக்குவல் டு 1 அண்ட் -1 கொடுக்குறாங்க ஃபோர்த் ஒன் கே ஈக்குவல் டு 2 கொடுக்குறாங்க அப்போ எது ஆன்சராக இருக்கும் கொஸ்டின் புரியுதுங்களா கே வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 செகண்ட் ஆப்ஷன் வந்து கே வந்து -1 தேர்ட் ஆப்ஷன் வந்து கே 1 அண்ட் கே ஈக்குவல் டு -1 ஆப்ஷன் டி வந்து கே ஈக்குவல் 2ன்னு கொடுக்குறாங்க ரைட்டா ஸோ என்னப்போ இதுதானே இப்போ இதே மாதிரி சால்வ் பண்ணால் கே ஸ்கொயர் 1 வந்துடும் அப்போ கே வந்து +or-1 போடுவோம் ரைட்டா இப்போ நமக்கு தெரியுது பிடிஎஃப்னா என்ன வரும்னா இது வந்து நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ கேக்கு நீங்கள் -1 கொடுத்தானா வந்துடும் இது வந்து நெகட்டிவ் ஃபங்க்ஷன் ஆயிரும் பை வந்து பாசிட்டிவ் இது பியூரி பாசிட்டிவ் ஓகே அப்போ இது வந்து பியூராக என்னது பாசிட்டிவாக இருக்கும் இப்போ கே வந்து நெகட்டிவ் கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா நெகட்டிவ் ஆயிரும் இப்போ எஃப்எக்ஸ் வந்து நெகட்டிவ் ஆயிரும் அப்போது கே வந்து cannot be -1 இப்போ k is equal to exactly 1 இதுதான் ஆன்சர் ரைட்டா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ட்ரிக்காக கேட்பாங்க ரைட்டா பாதி பேர் இதுதான் எழுதுவோம் +or-1னா என்ன ஏதுன்னு யோசிக்கிறதே கிடையாது ஸோ இதோட நேச்சர் என்னன்னா இதான் ஆன்சர் ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் கே கண்டுபிடிச்சாச்சு செகண்ட் என்னன்னு பாருங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் இது ஆல்ரெடி தெரியுது என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் -2 2 இது ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ -2 அதாவது கே வந்து 1 ஆயிடுச்சு 1 by pi -2 to +2 1 plus x square dx this is the even function so 2 times lower limit 0 2 by pi the integral value வந்து tan inverse x upper limit lower limit 2 by pi tan inverse 2 so lower limit 0 அதை விட்டுறோம் அப்போ 2 by pi
tan inverse 2. This is the probability value. Next distribution function கேட்டிருக்காங்க பாருங்க. Third வந்து distribution function கேட்டிருக்காங்க. Distribution function. இது ஒரே பீஸா தான் நமக்கு வந்து கொடுத்துருக்க இதே என்னது ஒரே பீஸா இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக பண்ணணும், டைரெக்டாக பண்ணிடலாம். அப்போ ஃபார் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் லெஸ் தன் இன்ஃபினிட்டிக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் எக்ஸ் ஃபார்முலா. இப்போ இதுக்கு என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல டி வச்சு எழுதுவாங்க, நம்ம ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அப்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் அதில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by pi கான்ஸ்டன்ட்டு 1 by 1 plus x square dx. ஸோ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். என்ன வரும்னா 1 by pi tan inverse x வரும். tan inverse x மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ். அப்போது 1 by pi tan inverse x tan inverse மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன வரும் தெரியுமா இருக்காச்சும்? ஆக்சுவலாக என்ன வரும்னா 1 by pi tan inverse minus infinity value எப்படி வரும்னா ஆல்ரெடி நம்ம டர்ன் கர்வ் தெரியும் நமக்கு எப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் x is equal to pi by 2, this is x equal to pi by 2 minus pi by 2, இதே மாதிரி x is equal to 3 by 2, x is equal to minus 3 by 2. ஸோ இந்த மாதிரி கர்வ் வரும். அப்போ நம்ம கர்வ் வந்து இப்படி வரும், வந்து இப்படி வந்து வரும் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து அசைம்டோட்ஸாக இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல அசைம்டோட்ஸ் அதே மாதிரி இங்கே இப்படி வரும். இந்த பாயிண்ட் வழியாக வந்து இப்படி இங்கே ஒரு மிடில் பாயிண்ட் எடுத்து இப்படி வரும் ஓகேங்களா. ஸோ இது இப்படி அசைம்டோட்ஸ் இங்கே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து அப்போ tan pi by 2. ஸோ tan pi by 2 வேல்யூ என்னன்னு தெரியுமா? இப்போ tan pi by 2 வேல்யூ என்ன? அப்போ அதாவது லிமிட்டிங் சென்ஸ்லாம் போடணும். tan pi by 2 கிட்ட போகும்போது ஆகினா தட் இஸ் இன்ஃபினிட்டி எடுத்துக்குவோம். ஓகே, லிமிட்டு எக்ஸ்டெண்ட் டு tan x வச்சுக்குவோம், எக்ஸ்டெண்ட் டு pi by 2. ஓகே, pi by 2க்கு பக்கத்தில் என்ன வரும்னா இது என்ன ஆகும்? இந்த tan x கர்வ் இருக்கா. ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் டு pi by 2 pi by 2க்கு பக்கத்தில் போகும்போது இமேஜ் எங்கே கிடைக்கும்? இன்ஃபினிட்டியில் கிடைக்கும். ஸோ அதான் என்ன எழுதியிருப்போம்? tan pi by 2 வந்து இன்ஃபினிட்டின்னு போட்டிருப்போம். ஸோ லிமிட்டிங் சென்ஸில் தான் எழுதியிருக்கோம் ரைட்டுங்களா. அதே மாதிரி லிமிட்டு எக்ஸ்டெண்ட் டு மைனஸ் pi by 2 tan x. அப்போது இங்கே இந்த பக்கம் ஸோ இங்கே வரும்போது tan x கர்வ் என்னது இந்த பாயிண்டில் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி எடுத்திருக்கோம். அப்போது therefore tan மைனஸ் pi by 2 வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இன்வெர்ஸ் போடும்போது pi by 2, இதுக்கு இன்வெர்ஸ் போடும்போது மைனஸ் pi by 2ன்னு போட்டிருப்போம் ஓகேங்களா. ஸோ அதான். ஸோ அப்போது tan inverse x மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் pi by 2 வரும். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி 1 by pi tan inverse x ப்ளஸ் pi by 2 சரிங்களா. இதை நம்ம காட் இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுதலாம்னா எக்ஸுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அது இப்போதைக்கு வேண்டாம் ஓகேங்களா. எக்ஸுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் வரும், அப்படி இருந்தால் நம்ம எழுதிக்கலாம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து pi by 2 எழுதிக்கலாம். சீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் pi by 2 எழுதிக்கலாம். அதே மாதிரி tan inverse எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸை வந்து pi by 2 எழுதிக்கலாம் வித் சம் கண்டிஷன் இன் எக்ஸ் ரைட். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிடிஎஃப் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சி கண்டுபிடிக்க போகிறோம் சொல்யூஷன். இப்போ பிடிஎஃப் கொடுத்ததுனால டோட்டல் இன்டெக்ரல் வேல்யூ 1, சி கான்ஸ்டன்ட்டு 0 to infinity x e power minus x dx equal to 1. ஆக்சுவலாக இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வாட் இஸ் திஸ்? உடனே யூவி யூடிவிலாம் போட வேண்டாம். ஆக்சுவலாக இது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக இது என்னென்னா, இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மில் பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும்? ஸோ திஸ் இஸ் த லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ன்னு படிச்சிருப்போம். ஓகே, ஒன்று லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மில் போகணும், இல்லைன்னா அது பர்னோலி இன்டெக்ரல்னு படிப்போம். ஸோ ரெண்டும் ஒன்று தான் ரைட்டா. இப்போ எல் ஆஃப் டீயா, டீனா எல் ஆஃப் டீன்னு என்ன எழுதியிருப்போம்? ஸோ எல் ஆஃப் அங்கே என்ன எழுதியிருப்போம்? எல் ஆஃப் டி பவர் n ஃபார் n greater than or equal to 0. ஓகே, அதுக்கு என்ன எழுதியிருப்போம்னா
ஸோ அதாவது இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் சரி, இதில் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் வரும், ஃப்ராக்ஷன்ஸ் பாயிண்ட்லாம் ஜீரோக்கு மேலே உள்ள எல்லா ஃபார் இப்படி எடுத்துக்கும் ஃபார் n பிலாங்ஸ் டு 0 to infinity. ஸோ இதில் என்ன வரும்னா காமா ஆஃப் n+1 by Sn+1 வரும். ஸோ லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம், ஆக்சுவலாக லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்முக்கு நமக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் தெரியணும். ஸோ லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மில் இப்போ L of f of tன்னு எழுதுறோம்னா ஸோ எந்தெந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கணும். அதுக்கு 2 கண்டிஷன் கொடுப்பாங்க. எஃப் வந்து என்னது பீஸ் வைஸ் கண்டினியூஸாக இருக்கணும், எக்ஸ்போனன்ஷியல் ஆர்டராக இருந்தால் தான் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்போஸ் அந்த 2 குவாலிஃபிகேஷன் அதுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்முலா 0 to infinity f of t e power minus st dtன்னு போடுவோம். வாட் இஸ் எஸ்? ஸோ எக்ஸுங்கிறது இதில் ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ. இப்போ எஸ்ஸுங்கிறது ஒரு ரியல் நம்பராக இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். இந்த எஸ்ஸை பொறுத்து தான் இந்த இன்டெக்ரல் வந்து கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஓகேங்களா? எஸ் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மில். ரைட்டா? இது ஒரு விஷயம். ரைட்டுங்களா? சப்போஸ் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்பெஷல் கேஸ் ஃபார் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பராக இருந்தால் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் t பவர் என்ன வரும்? ஸோ காமா n+1 வரும், n வந்து நேச்சுரல் நம்பர், n ஃபேக்டோரியல் வரும், n ஃபேக்டோரியல் பை s பவர் n+1 வரும். ஓகே, இது வந்து லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மில் உள்ள ரிசல்ட். ஓகேங்களா? இது ஒன்று லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே +2 லெவலில் படிச்சிருக்கோம். ஆக்சுவலாக +2 புக்கில் இதெல்லாம் இருக்குது. 0 to infinity x power n e power minus ax dx இப்படி டைரக்டாக ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. காமா இன்டெக்ரல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ காமா இன்டெக்ரல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ காமா இன்டெக்ரல் கொடுக்கும்போது இது வந்து n வந்து ஃபார் n வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும். என்னங்கிறது நேச்சுரல் நம்பராக இருக்கும். அப்போ தான் நம்ம யூவி போடும்போது பவர் ரெடியூஸ் ஆகிட்டு போய் ஒரு ஸ்டேஜில் கான்ஸ்டன்ட் ஆகும். n வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும். வெரி ஸ்ட்ராங் கண்டிஷன். ஓகேங்களா? ஏங்கிறது என்னவாக இருக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஏ வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஏங்கிறது எனி பாசிட்டிவ். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ ஏ நெகட்டிவ் ஆச்சுன்னா இது வந்து வெரி லார்ஜ் வேல்யூ ஆகும். சரிங்களா? ஸோ ஏ வந்து பாசிட்டிவ் ஆகும். இப்படி இருந்தால் ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. என்னது? n ஃபேக்டோரியல் பை a பவர் n+1 +2ல் படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் இதுதான் அது. ரைட்டா? இங்கே எஸ் இருக்கு, இங்கே ஏ இருக்கு. ஓகே, ஸோ எனிவே ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஒன்று காமா இன்டெக்ரல், ரெண்டும் ஒன்று தானே. சரிங்களா? ஸோ ரைட். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா காமா இன்டெக்ரலே யூஸ் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும். ரைட்டா? இதுதான் நம்ம டைரக்ட் ரிசல்ட்டாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ எல்லா ஃபிக்ஸுக்கு ஃபார்முலா என்னது? இங்கே இது வேண்டாம், இதை யூஸ் பண்ணும். சி ஆஃப் என்ன பண்ணோம்? n ஃபேக்டோரியல். அப்போ என்ன வரும்? 1 ஃபேக்டோரியல் பை ஏங்கிறது இந்த இடத்துல 1. ஓகே, என்னங்கிறது 1, ஏங்கிறது 1. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண என்ன வரும்? 1 பவர் 1+1 வரும். ஸோ இஸ் ஈக்குவல் 1. அப்போ சி வந்து 1 வந்துடும். சரிங்களா? 1 ஃபேக்டோரியல் இது. சரிங்களா? 1 ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் பை இதான் n ஈக்குவல் டு 1, a ஈக்குவல் டு 1. அப்போ n ஃபேக்டோரியல் பை a பவர் n+1. ஓகே, இது 1 வந்து இங்கே உள்ளது. அப்போ சி வந்து 1 வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இதை ட்ரை பண்ணலாம். இந்த இருக்கு பாருங்கள், கே இப்படி எழுதிருக்குமா? இப்போ என்ன பண்ணணும்? கே கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துலாம். 0 to infinity x e பவர் மைனஸ் x/2 dx ஈக்குவல் 1 எடுத்துக்கலாமா? இப்போ இதுக்கு பெர்னோலி இன்டெக்ரல் அப்ளை பண்ணால் வரும் 1 ஃபேக்டோரியல் பை ஏங்கிறது, அதாவது என்னங்கிறது 1, ஏங்கிறது 1/2. ஓகே, அப்போது 1/2 பவர் n+1 2 வந்துருமா? இஸ் ஈக்குவல் டு 1. 1/2 பவர் n+1. அப்போ கே வந்து 1/4, தட் இஸ் 4னு வந்துடும். அப்போ கே வந்து 1/4னு வந்துடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கே கண்டுபிடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்டெக்ரல் தெரிஞ்சதெல்லாம் ஈஸியாக போட்டாச்சு, இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்போ பாருங்கள், ஸோ இப்படிலாம் கொடுக்குறாங்க. இப்போலாம் நீங்கள் என்ன செய்யலாம்? பெர்னோலிஸ் இந்த யூடிவி போட்டிங்கன்னா யூவி மைனஸ்ன்ற விடிவினா ரொம்ப நாளாயிரும். ஓகே, ஸோ அதனால் நம்ம இதை டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். பிடிஎஃப்னு கொடுத்துட்டாங்களா? வேல்யூ ஆஃப் கே. இப்போ கே 0 to infinity x to the power 2024 e power minus 3025 power x dx equal 1. அப்போ என்ன ஃபார்முலா? இதான் n. அப்போ 2025 ஃபேக்டோரியல் this 3025 power n+1 2026. ஸோ திஸ் ஆன்சர். இப்போ கேங்கிறது இதை இங்கே கொண்டு போயிட்டு இங்கே போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே.
அது புரியுதுங்க, அந்த ஃபார்முலா ரோல் என்னன்னு புரியுதுங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா, ஒரு பிடிஎஃப் கொடுத்தாச்சு, நமக்கு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இன்டர்வலாக பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கணும், -∞ எக்ஸ் லெஸ் தென் 0க்கு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஃபார் 0லேருந்து எக்ஸ் லெஸ் தென் இந்த இதில் 1 வரைக்கும் பார்க்கணும். அப்புறம் ஃபார் 1 எக்ஸ் லெஸ் தென் 2 வரைக்கும் பார்க்கணும். அப்புறம் 2க்கு அப்புறம் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் நம்ம எஃப்எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஃப்எக்ஸ் ஃபார்முலா என்னது? எஃப்எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போது நம்ம இன்டர்வல் எழுதி தான் எழுதணும். -∞ இங்கே 0 இருக்குது. நம்ம எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0னால இந்த இடத்துல எக்ஸ் இருக்கும். அப்போ நம்ம இங்கேருந்து இங்கே வரோம், இந்த இடத்துல நமக்கு ரீஜியனே இல்லை, அப்போ அதனால் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0 ஆயிடும். ஓகே, அதனால் எஃப்எக்ஸ் 0. அடுத்து இங்கே எஃப்எக்ஸு, இங்கே நான் நம்பர் லைன் போடுறேன், -∞ வரணும். ஸோ 1 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது, ஓ எக்ஸ் இங்கே இருக்கும். அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் ஆகலை, 0 ஆயிடுச்சு. அதனால் ப்ராபபிலிட்டி அந்த இடத்துல 0, இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. ரைட்டா, இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுறோம். அப்போது 0 to x எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ 0 to xனா 0 to 1ல் எக்ஸ்ன்னு எழுதியிருப்போம், எக்ஸ் டிஎக்ஸ். therefore x²/2, 0 to x போட்டாலும் x²/2 தான். ஓகேங்களா? அடுத்து இங்கே -∞ 0 1 2. ஸோ நம்ம x இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வேல்யூ 0 ஆயிடுச்சு. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வேல்யூ 0, இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். 0 to 1ல் x dx இந்த இன்டெக்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது வந்தாச்சு, 0 to 1 வந்தாச்சு. அப்புறம் 1 to x வரணும். 1 to x வருது 1க்கு 2க்குள்ள உள்ள வேல்யூஸ்னால 2 - x dx. ஜஸ்ட் அப்படி இன்டெகிரேட் பண்ணுவோம். x²/2 வந்துருமா? அப்போ 1/2 ப்ளஸ் 2 - x பவர் n+1/n+1. இப்போ 2/2 வரும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ்னா -2, 1 to x. அப்போ 1/2 -1/2 2 - x the whole square. x 1 கொடுத்தனா 1 வந்துடும், 1 கொடுத்தனா 1 வந்துடும். ஓகே, திஸ் இஸ் த எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்து நான் இங்கே பார்ப்பேன். இங்கே பார்க்கும்போது என்ன ஃபுல்லாக வந்துடும், -∞ 0 1 2 2க்கு மேலே வரும். ஓகே, நம்மளுடைய எக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ இங்கே இது வரைக்கும் வரணும். அப்போ இது வரைக்கும் சம் பண்ணால் 0 1 ஆயிடுச்சு. இப்போ எஃப்எக்ஸ் வேல்யூ 1. ஓகேங்களா? இதை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சலாம், இந்த மாதிரி ஃபார்மேட் எழுதலாம். எஃப்எக்ஸு இந்த -∞ எக்ஸ் லெஸ் தென் 0ல் 0, 0 எக்ஸ் லெஸ் தென் 1ல் x²/2. அடுத்தது 1/2 -1/2 ஸ்கொயர் ப்ராக்கெட் 2 - x the whole square -1. இது வந்து 1 to 2. அப்புறம் 1 2க்கு மேலே 1. ஸோ ஓகேவா? இப்போ எஃப்எக்ஸ்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்மால் எஃப்எக்ஸ்லேருந்து பிடிஎஃப்லேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேறு வழியே கிடையாது, நம்ம இப்படி பண்ணி தான் ஆகணும். பட் எஃப்எக்ஸ் நம்ம இங்கேருந்து இங்கே வர ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். ஓகே, எக்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து வந்துடலாம். அப்போ எஃப்எக்ஸ் என்னென்னா நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும். இப்போ எஃப்எக்ஸ் கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்னா f' of x is equal to f of x தெரியணும். இஃப் f வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். f வந்து டிஃபரன்ஷியபிள், இந்த பாயிண்ட்லாம் டிஃபரன்ஷியபிளாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரிலேஷன் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஆக்சுவலாக இது டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் 0, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் 0. அப்போ அதர்வேஸில் வந்துடும். ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு அதர்வேஸில் வந்துடும். 0 to 1ல் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் எக்ஸ், அது இந்த இருக்குதுங்களா? அப்போ 0 to 1ல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் எடுத்துக்கும். ரைட்டா? அடுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேட் பண்ண 1/2 பண்ணால் 0 ஆயிடுச்சு. -1/2 இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போது 2
minus x அப்புறம் minus x அப்போனா minus 1 ஓகே அப்போ என்ன வரும்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2 minus xன்னு இருக்கும் ஸோ அதுதான் இங்கே இருக்கும் சரிங்களா ஸோ இங்கேருந்து இங்கே வரணும்னா இந்த ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்துடலாம் ப்ரொவைடட் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் இந்த பாயிண்ட்லாம் எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் ஸோ எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஆர் அப்படி இருந்தால் நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓகே இந்த f of x pdf னு கொடுத்துட்டாங்களா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இதே மாதிரி கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம் எனக்கு இதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் இது ஆன்சர் பண்ணணும் அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் கே இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் கே ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ வி நோ தட் ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி 1/2 வரும் ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் கே plus probability of x greater than or equal to k okay is equal to 1 total probability x அதாவது xங்கிறது k விட கம்மியா இருக்கிற வேல்யூ probability எடுத்துருக்கு ஓகே எல்லா ரியல் நம்பரையும் அதே மாதிரி xங்கிறது k விட அதிகமா அப்ப total probability 1 வந்துருச்சு ரைட்டா அப்ப x less than k இப்போ கண்டினியூஸ்னால இத இப்படி எழுதிக்கலாம் x greater than k ன்னு எழுதிக்கலாம் ஸோ இது ரெண்டு சேம் கொடுத்துருக்காங்களா ஸோ இது ரெண்டு சேம் கொடுத்துருக்காங்க என்ன ஓகே ஸோ இது ரெண்டு சேம் கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன பண்ணிடலாம்னா ஸோ 2 times ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் கே வந்து 1 அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் கே வந்து 1/2 ஸோ இப்படி கேட்பாங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் கே கேட்க மாட்டாங்க probability of x less than k வேல்யூ கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த வேல்யூ வந்து 1/2 ஸோ லெஸ் தென் கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம் கே வேல்யூ கண்டுபிடிச்சா எப்படி இருக்குன்னா எக்ஸ் லெஸ் தென் கேவா கண்டுபிடிக்கலாமே சரி ஓகே அதே வச்சுக்கோம் இது இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த வேல்யூ கேட்டாங்கன்னா 1/2 இப்போ சப்போஸ் கே வேல்யூ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸ் லெஸ் தென் கேவா எக்ஸ் லெஸ் தென் கேனா 0 to k 6 காமன் எடுத்துடலாம் x மல்டிப்ளை பண்ணலாம் x minus x square dx equal to 1/2 6 இன்டகிரேட் பண்ணா x square by 2 x cube by 3 0 to k 1/2 அப்போ k square by 2 k cube by 3 lower limit 0 வருது 1/2 இது சிம்பிளை பண்ணலாமா LCM எடுத்தா 6 வந்துரும் 6 3k square minus 2k square k cube வந்துரும் ஸோ 1/2 இது ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிரும் அப்போ 3k square minus 2k cube is equal to 1/2 வரும் ஓகேங்களா ரைட் நம்ம வந்து சூஸ் த பெஸ்ட்லாம் எழுதுறோம் ஸோ கேக்கு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க கேக்கு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க கேஸ் ஈக்குவல் டு திஸ் கேஸ் ஈக்குவல் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம் சப்ஸ்டிட் பண்ணி கே வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே ஸோ இந்த கொஸ்டின் இது ஓவர் ஓகேங்களா ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறது கஷ்டம் 3rd டிகிரி ஈக்குவேஷன்ஸ் நிறைய ஒர்க் இருக்கும் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கதை நம்ம அதில் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கதுன்னா எஃப்எக்ஸ் ஸோ இப்போ எஃப்எக்ஸ்லேருந்தே நம்ம எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம் எஃப்எக்ஸ்லேருந்தே நீங்கள் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம் சொல்யூஷன் இப்போ எஃப்எக்ஸ்லேருந்து பிடிஎஃப் வேணால் என்ன செய்யணும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஃப் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஆராக இருக்கணும் ஸோ செக் பண்ணி பாருங்கள் எல்லா பாயிண்ட்லேயும் இந்த எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கும் ஸோ அப்போ தான் நம்ம எழுத முடியும் ஓகே தஃபோர் எஃப் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும் இப்போ அதர்வைஸில் தூக்கி போட்டுடலாம் 0 x less than 1 இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ஸோ அவ்வளோதான் ஸோ பிடிஎஃப் கண்டுபிடிச்சது திஸ் த ரிக்வயர்ட் பிடிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி 0.2 x less than 0.7 இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தானே எப்படின்னா எஃப் ஆஃப் 0.7 மைனஸ் எஃப் ஆஃப் 0.2 ஸோ இந்த ரெண்டு வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 0.7 வந்து இங்கே தானே இருக்கும் இப்போ 0.7 the whole square இது 0.2 the whole square மூணாவது என்னன்னு பாருங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1 ஓகே அப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 மைனஸ்
ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0.1 எழுதிக்கலாம். இப்போ இது என்னென்னா 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0.1. ஓகே, எஃப் ஆஃப் 0.1. அப்போ 1 மைனஸ் 0.1 இங்கே தான் இருக்கும். 0.1 தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டு இது சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0.2. இப்போ இது டேரெக்டாக இதை எப்படி எழுதிக்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த கண்டினியூஸ் கேஸ்னால் இப்போ 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0.2ன்னு வந்துடும். இப்போ 1 மைனஸ் 0.2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பார்த்து போட்டுங்க, போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சம்மு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, சேம் கொஸ்டின் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.